அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம யாரையாவது கண்டிக்கும் பொழுது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவங்கள நம்ம கண்டிக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் ஃபிரோன் கிட்ட அல்லாஹ் அனுப்பின போது அல்லாஹ் தாலா இந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வச்சான். என்னென்னா, நீங்கள் இருவரும் அவனிடம் மிருதுவாக பேசுங்கள், அவன் உணர்வு பெறலாம் அல்லது என்னுடைய பயம் வரலாம் அப்படின்னு அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கக்கிட்டேயும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்டேயும் சொல்லி அனுப்புகிறான். இது குரானில் அல்லாஹ் தாஹா சூரால 44வது ஆயத்தில் சொல்கிறான். அப்போ பார்த்துக்கோங்க, எவ்வளவு கொடியவனான ஃபிரோன் அவன். ஆனால் அவன்கிட்டயே அல்லாஹால நீங்கள் மிருதுவாக சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம இன்றைக்கி நம்ம கூட வாழக்கூடிய மனிதர்களையே ஏதாவது ஒரு விஷயம்னா ரொம்ப கடுமையான சொற்கள் மூலியமாக அவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக இருக்கும். ஒருத்தவங்க தவறு பண்ணால், இப்போ நம்ம தவறு பண்ணால் நம்மக்கிட்ட அவங்க எப்படி நம்மக்கிட்ட மெதுவாக சொல்லணும்னு நம்ம விரும்புவோமோ அந்த முறையில் நம்ம மற்றவங்களுக்கு மெதுவாக அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா ஃபிரௌனை விட நம்ம கூட வாழக்கூடியவங்க நிச்சயமாக கெட்டவங்களாக இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி நம்மளும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை விடவும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை விடவும் நம்ம உயர்ந்தவங்க இல்லை. எனவே நம்ம ஒருத்தவங்களை ஒரு விஷயத்தை சொல்லி பக்குவப்படுத்தும் பொழுது ரொம்ப மிருதுவான முறையில் அவங்கள நம்ம சொல்லி அணுகக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்போம்.